முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல ஒண்ணுதான் வைகாசி விசாகம். இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருந்தால் கூட அதுல கிருத்திகையும் விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விரத வழிபாட்டு நாட்களா சொல்லப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடக்கூடிய நாள். இந்த நாளை தான் நாம வைகாசி விசாக திருநாளா கொண்டாடிட்டு வர்றோம். முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும், நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா சொல்லப்படுது. ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போல வைகாசி விசாக விரதம் இருக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. வைகாசி விசாக நாளன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவருடைய அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்றதுனால விசாக